வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொள்வது ஜெஃப்ரி ஜெபதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். சிறுநீரக நோயை கட்டுப்படுத்த ஜனாதிபதி சர்வதேசத்தின் ஒத்துழைப்பை கோரியுள்ளார். வெற்றிக்கு வாய்ப்புள்ள போதிலும் அரசியலமைப்பிற்கு மதிப்பளித்து 3ஆம் தவணை பதவிக்காலத்திற்கு போட்டியிடுவதில்லை என பராக் ஒபாமா தெரிவிப்பு. ஐக்கிய தேசிய கட்சி ரோம் உடன்படிக்கையை கைச்சாத்திட்டிருந்தால் தமிழர்களின் அதிக பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைத்திருக்கும் என சிவாஜிலிங்கம் தெரிவிப்பு. இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டமை செல்லுபடியாகும் என அந்த நாட்டு உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. சிறுநீரக நோயிலிருந்து நாட்டின் விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு இலங்கையுடன் நெருங்கிய அனைத்து நட்புறவு நாடுகளின் ஒத்துழைப்பையும் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளின் தூதுவர்களுடன் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பிலேயே ஜனாதிபதி இதனை கூறினார். சிறுநீரக நோயை இந்த நாட்டிலிருந்து இல்லாது ஒழிப்பதற்கு தேவையான ஒத்துழைப்புகளை பெற்றுக் கொள்வதற்காகவே உங்களுக்கு நாம் அழைப்பு விடுத்துள்ளோம். நமது நாட்டில் இதுவரை 40,000க்கும் அதிகமான சிறுநீரக நோயாளர்கள் காணப்படுகின்றனர். சிறுநீரக நோயினால் வருடத்துக்கு சுமார் 1000 பேர் வரை உயிரிழக்கின்றனர். இந்த நோய் தொடர்பில் நமது நாட்டின் சுகாதார பிரிவிலும் ஏனைய ஆராய்ச்சி பிரிவுகளிலும் பல்வேறு விதமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதேவேளை இந்தியாவின் புகழ்பெற்ற முன்னாள் ஜனாதிபதியான கலாநிதி அப்துல் கலாமின் மறைவை முன்னிட்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அனுதாப செய்தியை விடுத்துள்ளார். கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகத்துக்கு சென்ற ஜனாதிபதி அங்குள்ள விசேட நினைவு குறிப்பேட்டில் தமது அனுதாப செய்தியை பதிவு செய்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிடுகிறது. திவினகும நிதியை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தி தாக்கல் செய்யப்பட்டிருந்த அடிப்படை உரிமை மனுவை விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட அமைச்சரவையை பிரதிவாதிகளாக கருதி முன்னெடுத்துச் செல்ல முடியாதென உயர்நீதிமன்றம் என்று அறிவித்துள்ளது. அகில இலங்கை சமுர்த்தி அபிவிருத்தி விவசாய ஆராய்ச்சி உற்பத்தி உதவியாளர்கள் சங்கம் மற்றும் அதன் தலைவர் செயலாளர் ஆகியோர் தரப்பினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. திவிநெகும நிதியை பயன்படுத்தி கடன் வழங்குவதை இடைநிறுத்துமாறு மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தவாறு இடைக்கால தடையுத்தரவை பிறப்பிக்க உயர் நீதிமன்றம் மறுத்துள்ளது. பிரதம நீதியரசர் கே ஸ்ரீபவன், பியசாத் டெப் மற்றும் உபாலி அபேரத்ன ஆகிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஆயினும் திவிநெகும அபிவிருத்தி திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் நாயகமாக செயற்பட்ட இருவருக்கு எதிராக மாத்திரம் இந்த மனுவை விசாரணைக்குட்படுத்துவதற்கு உயர் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியது. அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் அரசியல் மேடைகளில் தெரிவித்த கருத்துக்கள் அடுத்து நேற்று சில கடதாசிகளை வெளியிட்டிருந்தனர். வாசிப்பதற்காவது அது பெறுமதியற்றது. எவ்வாறாயினும் மோத வேண்டிய தேவை அவர்களுக்கு உள்ளது. தற்போது சர்வதேச சமூகம் எமக்கு ஒத்துழைப்பு வழங்க முன்வந்துள்ள வேளையில் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒன்றிணைகின்ற இந்த வேளையில் இதனை மேலும் உறுதிப்படுத்துவதா இல்லையா என்பதனை சிந்திக்க வேண்டும். அதனை விடுத்து சண்டையிட்டுக் கொள்வதால் பயனில்லை. ஆகவே நாம் அடைந்துள்ள வெற்றியை மீண்டும் இல்லாமல் செய்வதா என்பதனை ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியை தீர்மானிக்க வேண்டும். போலீஸ் சார்ஜனாக இணைந்து கொண்டால் சிலர் சார்ஜனாகவே ஓய்வு பெறுவர். 2005ஆம் ஆண்டு இவ்வாறு இருந்தவர்களை நான் விடுவித்தேன். தற்போது மீண்டும் சிக்கியுள்ளனர். இதற்கான நடைமுறை ஒன்று காணப்பட வேண்டும். அரச ஊழியர்களுக்கு நாம் அவ்வாறான திட்டம் ஒன்றை உருவாக்குவோம். முன்னாள் ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனம் ஒன்றை நேற்று வெளியிட்டார். நாட்டை உயிர்ப்பிப்போம், மீள கட்டியெழுப்போம் என அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் நிராகரித்த ஒருவர் நாட்டை உயிர்ப்பிப்பதற்கு தகுதியான ஒருவரா? 62 லட்சம் பேர் அவரை வீட்டுக்கு போகுமாறு கூறினர். அவ்வாறு என்றால் நாட்டை உயிர்ப்பிப்பதற்காகவும் கட்டியெழுப்பதற்காகவும் கூறும் கதை என்ன? நாட்டை உயிர்ப்பிப்பது அல்லது நாட்டுக்கு பாவத்தை செய்வதே இதனூடாக புலப்படுகின்றது. நாட்டுக்கு பாவத்தை செய்துவிட்டு தாம் கட்டியெழுப்பதற்கு முயற்சிக்கின்றார். நாம் வேறு மேடை ஒன்றை அமைத்து இந்த தேர்தலை எதிர்கொள்கின்றோம். எனினும் நாட்டை சீரழித்த ஊழல்வாதியான முன்னாள் ஜனாதிபதி மீண்டும் ஆட்சிக்கு வரும் முயற்சிக்கு நாம் எதிர்ப்பு தெரிவிப்போம். அவர்களுக்கு எதிராக கட்டி எழுப்புவோம். அதனை நாம் வெறுக்கின்றோம். அதற்கு கண்டனமும் தெரிவிக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் ஊழல்வாதிகளுக்கு ஜனநாயகத்திற்கு எதிரானவர்கள் தொடர்பில் கருத்தில் கொண்டு புத்திசாலித்தனமாக வாக்களிக்குமாறு மக்களிடம் நாம் கோருகின்றோம். மக்கள் விடுதலை முன்னணியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை பிட்டக்கோட்டை பகுதியில் மக்களிடம் இன்று கையளிக்கப்பட்டது.
ஆஸ்திரேலியாவில் உள்ள ஹோட்டல் ஒன்றிலிருந்து கெஹலிய ராமுக்வெல்ல கீழே விழுந்தபோது அவரின் காலை சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்துவதற்காக ஜனாதிபதி நிதியத்தின் 112 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டது. DM ஜெயரத்னவின் சிகிச்சைக்காக சிங்கப்பூர் வைத்தியசாலையில் ஜனாதிபதி நிதியத்தின் 220 லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது. எமது பிள்ளைக்கு ஏதேனும் இருதய கோளாறு ஏற்படும் பட்சத்தில் என்ன நேருகிறது? ஜனாதிபதி நிதியத்திலிருந்து 1,75,000 பெற்றுக்கொள்ள கிராம சேவகர் சான்றிதழ், பிரதேச செயலாளர் சான்றிதழ், வைத்தியரின் சான்றிதழ் போன்ற ஃபைல்களை ஒன்றாக சேர்த்து கட்டி வைத்திருக்க வேண்டும். இலக்கம் ஒன்றை வழங்குவார்கள். அந்த இலக்கத்திற்கு ஒவ்வொரு நாளும் அழைப்பை ஏற்படுத்த வேண்டும். இன்று கிடைக்குமா, நாளை கிடைக்குமா என நாம் கேட்க வேண்டும். எனினும் கெஹலியவின் வருமான மார்க்கத்தை பார்க்க மாட்டார்கள். ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக நிதி செலுத்தினர். பிரதமர் DM ஜெயரத்னவுக்கு அவை தேவையில்லை, நிதி வழங்குவார்கள். எதனை தெரிவு செய்யுமாறு எமக்கு கூறுகின்றனர். பிரஜைகள் முன்னணியின் தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் இன்றும் முன்னெடுக்கப்பட்டன. நுவரேலியா, வலப்பன, ராகல ஆகிய பகுதியில் இன்றும் தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் அதற்கு மக்களின் மிகுந்த வரவேற்பு கிடைத்தது. நுவரேலியா வலப்பனை பகுதியில் பிரஜைகள் முன்னணி வீடு வீடாக சென்று தேர்தல் பிரசார நடவடிக்கையில் நேற்று முன்தினம் ஈடுபட்டிருந்த சந்தர்ப்பத்தில் அதற்கு இடையூறு விளைவிக்கப்பட்ட போதிலும் அதனை முறியடித்து பிரசார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. அமைச்சர் பி. திகாம்பரத்தின் அக்காவின் மகனே இவ்வாறு இடையூறு விளைவித்ததாக சம்பவத்தை நேரில் கண்ட மக்கள் தெரிவித்திருந்தனர். வலப்பனை மகாவுவ பிரதேசத்திலேயே இவ்வாறு இடையூறு விளைவிக்க முற்பட்ட போதிலும் தோட்ட மக்களின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் இடையூறு விளைவிக்க வந்தவர் ஊர் மக்களினால் விரட்டி அனுப்பப்பட்டார். திகாம்பரத்தோட அக்கா மகன் கருணாநிதி தினேஷ்ங்கிறவர் விக்கெட் கம்பால அடிக்க வந்திருக்காரு. ஒரு பெண்களை அடிக்கிற அளவுக்கு நாங்க அப்படி என்ன செஞ்சோம்? நாங்க உங்களுக்கு ஓட்டு கொடுத்து நாங்க உங்களை பார்லமெண்ட் அனுப்பின எங்களுக்காக ஓட்டு கேட்க வந்த எங்க மகளிர் அணிய அவரை அடிக்க வாராரு. இது தவறு தானே? தமது பிரதேசத்தில் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் மக்கள் மனவருத்தம் தெரிவித்ததுடன் ஊர் மக்கள் இணைந்து மீண்டும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகத்தை உரையாற்றுவதற்கு அழைத்து சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பில் தாம் மனவேதனை அடைவதாக ஊர் மக்கள் குரல் எழுப்பினர். இந்த நிலையில் மக்களின் மிகுந்த ஆதரவுக்கு மத்தியில் அந்த பகுதியில் பிரசார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. வலப்பனை, ராகல ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று பிரஜைகள் முன்னணியின் ஆதரவாளர்கள் பிரசார நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். முதல்ல ஜொன்பி வந்தோடனே ஜொன்பிக்கார என்ன செய்ய வந்துறீங்களா? ஐயோ அது இல்லை, எப்படி நாங்க மேல வச்சிருக்கோம், கீழே வைக்க மாட்டோம். அப்புறம் திருலங்கார வந்து நாங்க கீழே வைக்க மாட்டோம், மேலே வச்சு எல்லாம் போயிட்டாரு. அது தமிழ் அவன் சான்ஸ் பாக்கல. நியாயமான கஷ்டப்பட்டிருக்கோம் நாங்க. ஒரு கஷ்டம் ரெண்டு கஷ்டப்படல, கட்டிய கூட உடுப்புலாம நாங்க கஷ்டப்பட்டிருக்கோம் எங்க பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு. என்ன எங்க பிள்ளைங்க ஒரு நிம்மதியா இருக்கு? எங்க பிள்ளைங்களை விடுங்களே, எங்க பேர பிள்ளைங்க என்ன நிம்மதியா இருக்கு? எங்க மகன் கவாத்து விட்டணும், எங்க மாப்பிள்ளை கவாத்து விட்டணும், என் மருமகன் எங்க கவாத்து விட்டணும், நான் கொண்டெடுக்கணும், எங்க மக கொண்டெடுக்கணும், என் பேர பிள்ளைகளும் கொண்டெடுக்கணுமா? இந்த மக்களுக்கு ஓட்டு வாங்குறது மட்டும் ஒண்ணுதான், எந்த ஒரு நன்மையுமே கிடைக்கல. இன்னைக்கு பாருங்க, அவரு ரங்கா அவர் ஒரு கடவுள் மாதிரி. அவரு செலவுல எத்தனையோ தோட்டங்களுக்கு காபர் போட்டு கொடுத்துருக்காரு, ஒரு மண்டபம் வரை கொடுத்திருக்காரு, இந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்திருக்காரு. ஆனா இது வரைக்கும் எத்தனையோ மந்திரிமாரு சொல்றாங்க, எல்லாம் பொய். இந்த மாதிரி முன்னுக்கே செய்யலா நம்ம சமுதாயம் வந்திருந்தா, ரங்க மாதிரி ஒரு மனுஷன் நம்ம மலைநாட்டில் இருந்திருந்தா செய்யலா, இன்னைக்கு நம்ம மலைநாட்டு மக்கள் அனைவரும் செய்யலா ஒரு நல்ல நிலைமையா இருந்திருக்க முடியும். அப்ப அவரு பாருங்க எவ்வளவு செய்யறாரு. இதுக்கு நம்ம மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி மத்தவங்கெல்லாம் சும்மா ஏற்றி ஓட்டை வாங்கிட்டு சும்மா போறாங்க. அதனாலங்க எங்க உயிரையும் கொடுப்போம், எங்களுடைய ஓட்டையும் கொடுப்போம். இங்க அவர் மூஞ்சிய பார்க்கும்போது எங்களுக்கு ஆசை. இந்த பிள்ளைகள்லாம் எப்படி பெத்த புள்ள மாதிரி அவங்க பால் போயிட்டா செய்யினா கை எடுத்து நாங்க எல்லாருமே கும்பிடுவோம். எங்க பிள்ளைங்க பால் மில்லுக்கு போறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம். மீட்டிங் அதனால எங்களுக்கு எல்லாம் கவலை சரியான மாதிரி. இப்ப நாங்களும் 6 வருஷம் வேலை செய்யறோம், இன்னும் டெம்பரரியா தான் இருக்கிறோம். இன்னும் ஒரு வேலை வாய்ப்பா ஒண்ணுமே இல்ல, வீடு வசதி கூட இல்ல எங்களுக்கெல்லாம். பஸ் சின்னத்துல நிக்கிற எங்க தொழிலாளருக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம். மூலமா எங்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நாங்க இருக்கிறோம். யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் குருநாகல் மாவட்ட வேட்பாளர் கே சிவாஜிலிங்கம் கருத்து வெளியிட்டார். தேசிய கட்சி எடுத்துக்கொண்டால்
அவர் இன்றைக்கும் மார்தட்டி பேசுகிறார். நான் தான் ரோம் உடன்படிக்கையிலே கையெழுத்திடவில்லை. 2003ஆம் ஆண்டு அந்த ரோம் உடன்படிக்கை வரப்பட்டது. அதிலே உங்களுக்கு தெரியும், இனப்படுகொலை, மனித உரிமை மீறல்கள், போர்க்குற்றங்களுக்காக ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு ஒருவரை கொண்டு செல்வதற்கான அந்த உடன்படிக்கையிலே இலங்கை கைச்சாத்திடவில்லை. அதனால்தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்களும் தாமதங்களும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டிருக்கின்றன. யானைக்கு நீங்கள் அளிக்கின்ற வாக்கு, ஒற்றையாட்சிக்கு அளிக்கின்ற வாக்கு, எங்களை நாங்கள் துவம்சம் செய்தோம், சர்வதேச ரீதியாக விசாரணைக்கு நாங்கள் நடத்த மாட்டோம், போர்க்குற்றவாளிகளை கையளிக்க மாட்டோம் என்று இன்றும் மார்தட்டி கொண்டிருக்கக்கூடிய திரு ரணில் விக்ரமசிங்கவுக்கு நீங்கள் அளிக்கின்ற வாக்கு நிச்சயமாக எங்களுடைய தலையிலே நாங்கள் எண்ணெயை தூக்கி ஊற்றி கொளுத்துவது போன்றதாகும். தற்கொலைக்கான ஒப்பானது. முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அறந்து போன வீணையை கொண்டு வந்து மீட்ட ஆரம்பித்திருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு தெரியும், அற்ப சொற்பமாக ஒரு ஆசனத்தையாவது பெற்றால் ஐக்கிய தேசிய கட்சி வந்தாலோ அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வந்தாலோ ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி வந்தாலோ அதில் ஒட்டி கொண்டு ஒரு அமைச்சர் பதவியை எடுக்கலாமா என்று கனவு காண்கின்றார். அதற்காகத்தான் அவர் வெத்திலையை விட்டு இறங்கி வந்து இப்ப வீணை எடுத்திருக்கிறார். அரசியல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. ஐக்கிய தேசிய என்ற ஒரு கட்சி உங்களுடைய காலத்தில் எத்தனை தரம் இனக்கலவரங்களை தூண்டியது, எவ்வளவை நீங்கள் இழந்தீர்கள். அதே ஐக்கிய தேசிய கட்சி தான் எங்களுடைய பெரும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை பிரித்தது, கருணாவை பிரித்தது, எங்களுடைய இயக்கத்தை பலவீனப்படுத்தினார்கள். இனக்கலவரங்கள் கடைசியாக எங்களுக்கு இந்த போராட்டம் தொடங்கப்பட்டதே 1983ஆம் ஆண்டு தான் வேகமாக தொடங்கப்பட்டது. அன்று இதே பிரச்சனையை இந்த ஐக்கிய தேசிய கட்சி சரியான முறையில் கையாண்டால் அதற்கு பின்னர் எங்களுக்கு ஒன்றும் நடந்திருக்காது. எத்தனை உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும். அதாவது ஜே.ஆர். ஜெயவர்தனாவின் மருமகன் ரணில் விக்ரமசிங்க ஆட்சி புரியும் வரையும் நான் நினைக்கவில்லை, மிகுந்த கஷ்டத்தின் மத்தியில் தான் எடுக்க வேண்டும். அதற்குத்தான் நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு 100% பேரம் பேசும் சக்தி இருக்க வேண்டும். ஒன்று சொல்லி வைக்க விரும்புகிறேன், இபிடிபியினருக்கு 6 மாத காலம் அமைச்சர் என்ற பதவி இல்லாமல், கோதா இல்லாமல் எல்லாம் அடங்கிவிட்டது, முழுமையாக அடங்கப் போகின்றது. எனவே நீங்களும் தேசிய கூட்டமைப்பை ஆதரியுங்கள். நாங்கள் பாகுபாடு காட்ட மாட்டோம். உங்களையும் எல்லோரையும் போல சமமாகத்தான் நாங்கள் பாவிப்போம். 2002ஆம் ஆண்டு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர் வந்த பொழுது விடுதலை புலிகளோடு ஒரு ஒப்பந்தம் ஒன்றை செய்திருந்தார். அந்த நேரத்தில் 6 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அந்த 6 கட்ட பேச்சுவார்த்தையிலும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை அவர்கள் ஒரு தனித்தரப்பாக கூட தமிழ் கூட்டமைப்பு அங்கீகரிக்கவில்லை. ஆனால் இன்று தமிழ் கூட்டமைப்பினர் கூறுகின்றார்கள், முஸ்லிம் தமிழ் உறவை அவர்கள் கட்டியெழுப்ப வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும் என்று இன்று கூறித்திருக்கின்றார்கள். ஆனால் அன்று அந்த பேச்சுவார்த்தை மேடையில் ஒரு தனித்தரப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரை, முஸ்லிம் சமூகத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்று அவர்கள் எங்களுடைய சமூகத்தை பற்றி கவலைப்படுகின்றார்கள். இன்று அம்பாறை மாவட்டத்தை 3 சமூகங்கள் வாழ்ந்தாலும் நாங்கள் ஒரு சிறுபான்மை சமூகமாக அம்பாறை மாவட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்னை காலங்களில் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட அநீதிகளை கூட முஸ்லிம்களால் தட்டி கேட்க முடியாத சூழலில் எங்களுடைய தலைமைதான் தமிழர்களாக இருக்கலாம், ஏனைய சமூகங்களாக இருக்கலாம், அவர்களுக்கு ஏற்படுகிற அநீதிகளை துணிவோடு நின்று தட்டி கேட்கின்ற ஒரு தலைமை எங்களுடைய தமிழ் தேசிய தலைமை என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். ரணில் விக்ரமசிங்கவுக்கு தெரியும் தாங்கள் பிரைம் மினிஸ்டராக வர முடியாது என்று. தம்பி ரிஷாட் கூட இப்பொழுது புதிதாக ஆடி வருகிறார் முருகன். அவருடைய மன்னார் பிரச்சனையிலே அந்த மக்களினுடைய காணிகளை பெற்றுக் கொள்வதற்கு இந்த அரசாங்கத்தால் முடியவில்லை. ஐக்கிய தேசிய கட்சி இலங்கை இந்திய ஒப்பந்தம் செய்கின்ற பொழுதும் நம்மை ஐக்கிய தேசிய கட்சி நிராகரித்தது நமது மூத்த அரசியல் தலைமைகளை, ஜே.ஆரை விட்டு. அதனால் தான் நீண்ட காலம் அரசியல் செய்த யுஎன்பி முஸ்லிம் உறுப்பினர்கள் வெளியேறினார்கள். நமது மையத்துக்களையும் நமது முன்னே எரித்த காட்சிகளை உருவாக்கினார் இந்த ரணில் விக்ரமசிங்க. ஐக்கிய தேசிய கட்சி அவர்கள் நினைத்தவற்றை சாதிப்பதற்கு நாங்கள் விடவில்லை. போக்குவரத்து என்பது நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கினை வகிக்கின்றமை யாவரும் அறிந்ததே.
நாட்டின் பல பகுதிகளில் வீதிகள் அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நிலையில் சில பகுதிகள் மட்டும் புறக்கணிக்கப்படுவது கவலைக்குரிய விடயமாகும். மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச சபைக்குட்பட்ட மகிழங்குளம் பள்ளமடு பிரதான வீதியே இது. சுமார் 55 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த வீதி A9 வீதியையும் A3 வீதியையும் இணைக்கும் பிரதான பாதையாகும். மகிழங்குளம் பள்ளமடு பிரதான வீதி மிக நீண்ட காலமாக புனரமைக்கப்படவில்லை என பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். வவுனியாவிலிருந்து முள்ளிக்குளம் போறதுக்காக வேண்டி வந்த நாங்கள் அந்த பஸ் பாலம்பட்டிக்கு அங்கால கீரிசுட்டான் முள்ளிக்குளம் பாதையில் படு மோசமாக இருக்கிறதால பஸ் பாலாம்பட்டியோட நிறுத்தப்படுது. இப்ப நாங்கள் ஊருக்கு போய் சேர இரவு 8-9 மணி ஆகும். மன்னாரிலிருந்து வவுனியா செல்வதற்கான பிரதான மார்க்கமாக மகிழங்குளம் பள்ளமடு வீதி காணப்படுவதால் நாளாந்தம் பலர் இந்த வீதியை பயன்படுத்துகின்றனர். முள்ளிக்குளம் கீரிசுட்டான் பலப்பிட்டி போன்ற பிரதேசங்களை சேர்ந்த பாடசாலை மாணவர்கள் பாடசாலைக்கு செல்வதற்கு இந்த வீதியை பயன்படுத்த வேண்டியுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் உரிய அதிகாரிகளிடம் தெரிவித்தும் இதுவரையில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் அங்கலாய்க்கின்றனர். மகிழங்குளம் பள்ளமடு பிரதான பாதையில தான் எங்களோட கிராமம் அமைந்திருக்குது. அதனால அதிலிருந்து பாடசாலைக்கு பிள்ளைகள் செல்றது 25 கிலோமீட்டர் செல்ல வேண்டியிருக்குது. உரிய அதிகாரிகள் இந்த பாதையை எங்களுக்கு செய்து தருவார்கள் என்று மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய சிறார்கள் நாளைய தலைவர்கள் என்று சொல்லும் இன்றைய உலகில் பாதை சீர்கேட்டினால் பாடசாலைக்கு செல்ல முடியாமல் இருப்பது கவலைக்குரிய விடயமே. கொழும்பு புறக்கோட்டை முதலாம் குறுக்கு தெரு சம்மாங்குடி ஸ்ரீ கதிர் வேலாயுத சுவாமி திருக்கோயில் மற்றும் பம்பலப்பிட்டி ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலய ஆடிவேல் உற்சவத்தின் சித்திரத்தேர் நகர் பவனி இன்று நடைபெற்றது. தலைநகரில் நடைபெறுகின்ற இந்து ஆலய உற்சவங்களில் ஆடிவேல் உற்சவம் முக்கிய இடம் வகிக்கின்றது. இன்று காலை முதலாம் குறுக்கு தெரு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி திருக்கோயிலில் நடைபெற்ற விசேட அபிஷேக அலங்கார பூஜைகளை தொடர்ந்து வள்ளி தெய்வானி சமேதராய் ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி அலங்கரிக்கப்பட்ட சித்திரத்தேருக்கு எழுந்தருளினார். முதலாம் குறுக்கு தெரு கோட்டை வழியாக ஜனாதிபதி மாளிகையூடாக இன்று மாலை சித்திரத்தேர் காலிமுகத்திடலை வந்தடைந்தது. கோலமிட்டு மாயிலை தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த ஜனாதிபதி மாளிகை அருகில் சித்திரத்தேர் சென்ற வேளையில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பூஜை வழிபாடுகளிலும் ஈடுபட்டார். தேர்பவனி வரும் வீதிகளெங்கும் மாயிலை தோரணங்களினால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. கொழும்பு ஆடிவேல் உற்சவம் தனிப்பெரும் சிறப்புடைய நாட்டில் முக்கிய சமய விழாக்களில் ஒன்றென்பது சிறப்பம்சமாகும். இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தொடர்புடைய முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகிய மூவரிடமும் தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டமை செல்லுபடியாகும் என அந்த நாட்டு உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. இந்த மூவரினதும் கருணை மனுக்கள் மற்றும் பல்வேறு வழக்குகளில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளின் கருணை மனுக்கள் மீது குடியரசுத் தலைவர் தாமதமாகவே முடிவெடுத்தார் என கூறி 15 கைதிகளின் தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து இந்திய உச்சநீதிமன்றம் கடந்த பிப்ரவரி மாதம் உத்தரவு பிறப்பித்தது. இதனையடுத்து ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தொடர்புடைய நளினி, முருகன், சாந்தன், பேரறிவாளன், ஜெயக்குமார், ராபர்ட் ஃபயஸ், ரவிச்சந்திரன் ஆகிய 7 பேரையும் விடுவிப்பதற்கு தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது. தமிழக அரசின் இந்த முடிவை ஆட்சேபித்து இந்திய மத்திய அரசாங்கம் தாக்கல் செய்த மீளாய்வு மனு உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மத்திய அரசின் மீளாய்வு மனுவை ஆராய்ந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தொடர்புடைய முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகிய மூவரின் தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டமை செல்லுபடியாகும் என அறிவித்துள்ளனர். இதன் மூலம் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகிய மூவருக்கும் தூக்கு தண்டனை வழங்கப்பட மாட்டாது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளை விடுவிக்கும் அதிகாரம் தமிழக அரசுக்கு உள்ளதா இல்லையா எனும் வழக்கு மாத்திரமே தற்போது நிலுவையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் நீதிமன்ற கட்டிட தொகுதி மீதான தாக்குதல் சம்பவம் தொடர்பில் கைதான மேலும் 2 இன்று பிணை வழங்கப்பட்டுள்ளது. யாழ் நீதிமன்ற கட்டட தொகுதி மீதான தாக்குதல் தொடர்பில் கைதான 30 சந்தேக நபர்கள் இன்று ஆஜர் செய்யப்பட்டிருந்தனர். இதன்போது 2 சந்தேக நபர்களை தலா 5 லட்சம் ரூபாவான சரீர பிணையில் விடுவிப்பதற்கு நீதவான் அனுமதி வழங்கினார். குறிப்பிட்ட இருவரும் மாதத்தின் இறுதி ஞாயிறு தினங்களில் யாழ் போலீஸ் நிலையத்தில் கையொப்பமிட வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஏனைய 28 சந்தேக நபர்களையும் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறும் யாழ் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நல்லாட்சிக்கான மக்கள் முன்னணியின் தலைவர் சுசில் கிண்டல்பெட்டிய வெள்ளாம்பெட்டியவில் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டார். இந்த மக்கள் சந்திப்பை தொடர்ந்து சுசில் கிண்டல்பெட்டிய தனது தேர்தல் பிரசார நடவடிக்கையை இன்று ஆரம்பித்தார்.
இம்முறை பாராளுமன்றத்துக்கு நாட்டை நேசிக்கும் கல்வி கற்ற புத்திசாலிகளை அனுப்புங்கள், நேர்மையானவர்களை அனுப்புங்கள். குறைந்தபட்சம் திருடர்களை, மோசடிக்காரர்களை, ஊழல்வாதிகளை கட்டுப்படுத்த முடியும். இரு பக்கத்திலும் திருடர்கள், மோசடிக்காரர்கள் உள்ளனர். அவர்களின் உரிமைகளுக்காக போராடக்கூடியவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என நான் கூறுகின்றேன். ரகர் விளையாட்டு வீரர் தாஜுதீனின் மரணம் தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. தாஜுதீன் எவ்வாறு உயிரிழந்தார் என்பது இந்த நாட்டிற்கு தெரியும். அந்த சந்தேகம் இருந்தது. எனினும் அந்த அரசாங்கம் அதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. அந்த அரசாங்கம் இதனுடன் தொடர்பு பட்டிருந்தது. கழுத்தை தாக்கிய அடையாளங்கள் இருப்பதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்தனர். சில எலும்புகள் முறிந்துள்ளன. தலையின் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். அதனை உறுதிப்படுத்த தகவல்கள் கிடைக்க வேண்டும். வசீம் தாஜுதீனின் மரணம் ஒரு கொலை என்று நாம் அனைவரும் சொன்னோம். அதனை மறைத்து வைத்திருந்தனர். புதிய அரசாங்கம் வந்ததும் அது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அதனை நீதிமன்றத்திடம் ஒப்படைத்துள்ளது. அந்த காலத்தில் இதுபோன்ற எத்தனை மரணங்கள் இடம்பெற்றன? சட்ட வைத்திய அதிகாரி அறிக்கை வெளியிட்ட பின்னர் மீண்டும் அதனை நீதிமன்றத்தில் விளக்கி கூறுவதை தவிர மற்றொரு அறிக்கையை மீண்டும் வழங்க முடியாது. அவ்வாறு என்றால் அது ஒரு விசேட சாட்சியாகும். 10 வருடங்களாக நான் குற்றவியல் வழக்குகளை கையாண்டுள்ளேன். இவர்கள் தற்போது எதற்கு முயற்சி செய்கின்றனர்? பல்வேறு துறைகளை இலக்கு வைத்து சேறு பூசவே முயற்சி செய்கின்றனர். புறக்கோட்டையில் பயணப் பொதியொன்றிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பெண்ணின் சடலத்தை அடையாளம் காண்பதற்கு போலீசார் பொதுமக்களிடம் ஒத்துழைப்பு கேட்டுள்ளனர். சடலம் தொடர்பிலான நீதவான் விசாரணை இன்று பகல் நடைபெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். புறக்கோட்டை பஸ்டியன் மாவத்தை தனியார் பஸ் தரிப்பிடத்தில் பயண பொதியினுள் இருந்து பெண் ஒருவரின் சடலம் இன்று கண்டெடுக்கப்பட்டது. தகவல் ஒன்றிற்கு அமைய அனுராதபுரம் பஸ் தரிப்பிடத்திற்கு அருகில் சடலத்துடன் கூடிய பயண பொதி கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் கூறினர். இந்த பெண்ணின் சடலம் 32 தொடக்கம் 40 வயது மதிக்கத்தக்கதாகும். 5 அடி 2 அங்குலம் உயரமானது. அவரின் கழுத்தில் தங்கச் சங்கிலியொன்றும் இருந்தது. அதில் இருந்த தங்க பேண்டன் ஓம்பாடிவில் காணப்பட்டது. நீதவான் விசாரணைகளின் பின்னர் தேசிய வைத்தியசாலையின் போலீஸ் பிரேத அறைக்கு சடலம் அனுப்பப்பட்டுள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.